ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, இவர்கள் பொருளாதாரத்த பத்தி அவர்களினுடைய இளம் வயதில நெனச்சே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா, நம்ம கூட எல்லாரும் இருக்கிறாங்க. நமக்கு எல்லாமே உதவி பண்ணுவாங்க. நம்மளால எல்லாருக்கும் உதவியும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி பணம் நெறைய வரும்போது, ஒரு இளமை காலத்தில அதாவது இந்த ராகு திசை இந்த மாதிரியான பருவத்தில பார்த்தீங்கன்னா, அந்த திசாபுத்தி வரும்போது மிக அதிக அளவு ஒரு 35, 40 வயசும் அதிக அளவு ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அந்த செலவு செய்துட்டு அந்த யாருமே இல்லாம தனிமரமாக விடப்பட்ட ஒரு நபர்களாகவும் தான் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. அதனுடைய ஒரு இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா, இவர்களினுடைய குரு திசை காலகட்டத்திலயும், சனி திசை காலகட்டத்திலயும் வரும். அதற்காக ரொம்ப சக்கையா உழைக்கக்கூடியவர்களும் நம்ம ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தான். அதாவது நாடு விட்டு நாடு போய் வேலை செய்யறது, அங்க போய் ஒரு பிசினஸ் பண்றது, குடும்பத்தை பிரிந்து அவர்களுக்காக அதாவது தன்னுடைய மனைவி, கணவன், குழந்தைகள் இந்த மாதிரியான தன்னுடைய குடும்பத்தை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அந்த காலகட்டம். ஒரு 45 வயதை கடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்குன்னு லைஃப் இருக்கு, நமக்குன்னு ஒரு பொருளாதாரம் வேணும் அப்படின்னு யோசிச்சு அந்த பொருளாதார ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, இந்த குரு திசையும், சனி திசையும் ஒரு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்.